இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் சத்து குறைபாடு இருக்கவங்களுக்கு என்னென்ன உணவுகள்லாம் உட்கொள்ளலாம் சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், பால் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக சாப்பிடணும். அதாவது 100 ml பாலில் வந்து பார்த்தீங்கன்னா 125 மில்லிகிராம் கால்சியம் சத்து கிடைக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா முட்டை சாப்பிடணும் ரெகுலராக. இந்த முட்டையில் ஒரு முட்டையில் பார்த்தீங்கன்னா 25 மில்லிகிராம் கால்சியம் சத்து கிடைக்கும். தாராளமாக ஒரு நாளைக்கு 2லேருந்து 4 முட்டை வரைக்கும் சாப்பிட்லாம். மூணாவது பார்த்தீங்கன்னா மீன் வகையில், அதாவது இந்த சாலமனும் மத்தி மீனும் நிறைய சாப்பிட ஆரம்பிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 100 கிராம்லேயே 300 மில்லிகிராம் கால்சியம் சத்து கிடைக்கும். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா இந்த பழ சார்ந்த விஷயங்கள், அதாவது இந்த அத்தி பழம், ஆரஞ்சு, இந்த மாதிரி விஷயத்தை சாப்பிட ஆரம்பிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 160 மில்லிகிராம் ஒரு 100 கிராம்லேருந்தே கிடைக்க ஆரம்பிக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகி சாப்பிட்லாம். ராகியில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் ராகி சாப்பிட்டாலே 300 மில்லிகிராம் கால்சியம் சத்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீரை வகைகள் நிறைய சாப்பிட ஆரம்பிக்கலாம்.